அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் உண்மையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஷஅபான் மாதத்தில் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் புனித நிறைந்த ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம். ரமலானை வரவேற்பதற்கு நாம் எவ்வாறு தயாராக இருக்கின்றோம் என்பதை பற்றி இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ரமலானை வரவேற்பதற்கான தயாரிப்புகள். வெளியூர் பயணம் என்றால் நாம் முன்கூட்டியே திட்டமிடுவோம். அதே போன்று ரமலானுக்காக நாம் திட்டமிட வேண்டும். ரமலானை எவ்வாறு வரவேற்பது என்பதை பற்றி 3 விஷயங்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பாவங்களை விட்டொழித்தல். ரமலானை பாவமில்லாத நிலையில் அடைய வேண்டும். நம்மிடம் இருக்கும் சின்ன சின்ன பாவங்களை விட்டு ஒழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கும் இடம் ரமலான் என்றாலும் ரமலானை அடையும் பொழுது பாவங்களை விட்டு முழுமையாக வெளியே வந்து அந்த நிலையில் ரமலானை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடையே இருக்க வேண்டும். இப்னு மாஜா என்ற நூலில் ஒரு ஹதீஸ் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு சில மக்களை தெரியும். நாளை மறுமையில் அவர்கள் எக்கச்சக்கமான நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைகளை பரத்தப்பட்ட புழுதியை போன்று ஆக்கிவிடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஹராமோடு ஹராமை கலந்து அதிலே மூழ்கி கிடப்பார்கள். ஆனால் கூட்டு வணக்கத்தில் நல்ல அமல் செய்வார்கள். எனவே நன்மைகளை மட்டும் செய்தால் போதாது, பாவங்களை விட வேண்டும். 2வது, நன்மைகள் மீது ஆர்வம். ரமலானில் இயற்கையாகவே இபாதத்தின் மீது ஒரு தாகம் ஏற்படும். குர்ஆன் ஓதுதல், நல்லதை கேட்டல், இரவு வணக்கம் போன்றவற்றை ஆர்வம் ஏற்படும். ஆனால் இந்த தாகத்தை இப்பொழுதே நாம் உருவாக்கிக்கொள்ள வேண்டும். ஒரு நன்மையின் மதிப்பு என்ன என்பது நமக்கு இங்கு தெரியாது. ஆனால் மறுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டிருந்தும் நன்மையின் மீது எவ்வளவு தாகத்தோடு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் நன்மையை அதிகமாக செய்வதற்கு ஆர்வத்தோடு முயற்சிக்க வேண்டும். 3வது, நேரத்தை திட்டமிடுதல். ரமலானை வரவேற்பதற்கு நாம் நேரத்தை இப்பொழுதே திட்டமிட வேண்டும். ரமலானின் பகல், இரவு, சஹர், இஃப்தார் போன்ற நேரங்களை எப்படி சிறப்பாக திட்டமிடுவது? வேலைக்காக நேரம், வீட்டு பணிகளுக்கான நேரம், குர்ஆன் திலாவத்துக்கான நேரம், சதக்கா போன்ற பொது காரியங்களில் ஈடுபடுவதற்கான நேரம், உறவுகளை பரப்பதற்கான நேரம் என்று அனைத்தையும் அழகாக திட்டமிட்டு ரமலானுக்காக அட்டவணையை இப்பொழுதே போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரமலானை நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பையோ அல்லது நன்மையின் பாக்கியத்தை இழக்கக்கூடிய சூழலையோ ஏற்படுத்திவிடக்கூடாது. எனவே ரமலானுக்கு முன்கூட்டியே நாம் அற்புதமாக திட்டமிட்டு கொள்ளலாம். இபாதத்துக்கு என்ன அட்டவணை? கூட்டாக வணக்கம், இப்பொழுது தனிப்பட்ட வணக்கம் எப்பொழுது என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய ரமலானில் குர்ஆனை எத்தனை முறை ஓதப்போகிறோம் என்பதை திட்டமிட வேண்டும். அன்பர்களே, ரமலான் நம் பாவங்களை எல்லாம் கரைத்து நம்மை தூய்மைப்படுத்தி ரமலானின் மொத்த பாக்கியத்தையும் பெற்றவராக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தல் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.